ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? எங்க நாடி ஜோசியர் உங்க எதிர்காலத்தை கரெக்டா கணிச்சு சொல்லிட்டாருன்னா உங்க குழப்பம் எல்லாம் தீர்ந்துரும்ல, நீங்க தெளிவாயிடுவீங்கல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னுடைய ஆறுதலோ அட்வைஸோ தேவைப்படாதுல்ல. ஏதோ பக்கத்து கடைங்கிறதுனால இப்போதைக்கு ஒருத்தர் பார்த்துக்கலாம். ஒருவேளை நான் கடை மாறி போயிட்டேன்னா அவ்வளவுதான், இல்ல என்ன மறந்துடுவீங்கல்ல. ஏன் இப்படி பேசுறீங்க? சும்மா ஒரு விளையாட்டுக்கு கேட்டேன். ஆமா, நீங்க உங்க குடும்பம் கிடைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? இதுதான் நாங்க கேள்வி. நான் போயிடுவேன். அவங்க வெளியூர்ல இருந்தா? ஏன் அப்படி கேட்டீங்க? சொல்லுங்க. எங்க இருந்தா என்னங்க, எங்கேயோ இருந்தனா அவங்கள தேடித்தானே இந்த ஊருக்கே வந்தேன். என் குடும்பம் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நான் அவங்கள தேடி போயிடுவேன். எங்க என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? உங்களுக்கு உங்க குடும்பம் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நான் தான் எனக்கு ஒரு நல்ல நண்பனை எழுந்துருவேன். அதை நினைக்கிறப்பதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாளைக்கு பிரிஞ்சுதானே ஆகணும். அப்படிலாம் இல்லைங்க. நான் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி உங்களை மறக்கவே மாட்டேன். சென்னைக்கு நான் வந்தபோது இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. இந்த ஊர்ல எனக்கு ஆறுதலா இருக்கிறது நீங்களும் உங்க குடும்பமும் மட்டும்தான். உங்களை எப்படி மறப்பேன்? அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்பு எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதை என் உயிர் பிரிகிற வரைக்கும் நான் இழக்க மாட்டேன். இப்போ உங்களுக்குள்ள வந்திருக்கிற பயம் மாதிரியே எனக்குள்ளேயும் உங்க நட்பை நான் இழந்துருவணுங்கிற ஒரு பயம் வந்துச்சு. எப்ப தெரியுமா? வாசு சாரை நீங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்களே, அந்த சமயத்துல அவரை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கடைக்கு வரமாட்டீங்களோ, உங்களை பார்க்க முடியாதோ, உங்ககிட்ட பேச முடியாம போயிடுமோ, உங்க நல்ல நட்பை நான் இழந்துருவணும்னு ரொம்ப பயந்துட்டேன். இதையே நீங்க சொல்லவே இல்லை. எப்படிங்க சொல்லுவேன்? ஒருவேளை நீங்க என்ன தப்பா எடுத்துப்பீங்களோ அப்படிங்கிற பயம். அதான் என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல தோழியா இருப்பேன். நீங்களும் நண்பனா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி என்னோட எதிர்காலத்தை பத்தி எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. எனக்கு முக்கியமா உங்க குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியணும். வாங்க போலாம். சரிங்க. எனக்கு அப்பா இல்ல. உங்களை அப்பாவா நினைச்சு கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க மக வாழ்க்கையை காப்பாத்தி கொடுங்க. எழுந்துருமா, எழுந்துருமா, முதல்ல எழுந்துருமா. தம்பி ஐயாவை பார்க்கணும். நீங்க தான் நேத்து கால் பண்ண சிவாவா? ஆமா தம்பி. சரி வாங்க, உள்ள வாங்க.